ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம கச்சோரி செய்ய போகிறோம். கச்சோரிக்கு நான் வந்து இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் 3 கிளாஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இப்போ என்கிட்ட கோதுமை மாவு இல்லைனாலும் நான் வந்து மைதா மாவில் செய்கிறேன். ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸில் வெளில கடையிலலாம் வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே வந்து ஓமம் தான். ஓமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓமம் போட்டாச்சு. இப்போ இந்த கலோஞ்சின்னா கருஞ்சீரகம்வாங்க இல்லையா, அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா எல்லாமே அந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கலோஞ்சி ஓமம் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். வாங்க இப்போ நம்ம இந்த மாவை வந்து நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து மாவு பிசைய முடியாது இல்லையா, அதனால் இப்போ இந்த மாவை எப்படிமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இதுவா, நீங்கள் டான்ஸ் கிளாஸ் சின்ன வயசில் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்கள் பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸ் போவீங்க இல்லையா, அங்கே வந்து அந்த டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது பசி எடுக்கும் உங்களுக்கு. அப்போ அங்கே ஒரு ஷாப்பில் வந்து இது கச்சோரி விற்பாங்க. கச்சோரி, அதுக்கப்புறம் ஜிலேபி. அந்த கச்சோரி நீ ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவியா, சரி அதனால நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செய்கிறது எப்படின்ட்டு நானே கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தது தான். உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா இது? அந்த கச்சோரிக்காரங்கிட்டே கேட்டேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா பூரிக்கு பிசைவோம் இல்லையா, டைட்டாக, அதாவது நல்லா இதுவாக இருக்கணும், இலகியாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக பிசையணும். அது மைதா மாவு இல்லையா, அதனால தண்ணி நிறைய எடுக்காது. அது கேன்டீனில் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நீ? என் கேன்டீனில் வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, ஷவர்மா கூட இருக்கும். ஷவர்மா கூட நான் ஒரு நாள் செஞ்சேன், நீ சாப்பிட்ருக்கல? ஆமாம், வீடியோ எடுத்ததானே அதுவும். ஆமாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் இந்த சேனலு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அந்த மோனிகா சிக்கனை வந்து ரொம்ப பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆயில் அது மேலே ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி பண்ணுற அதே ஸ்டைல் தானம்மா இதில்? அதே ஸ்டைல் தானம்மா, ஆனால் வந்து நம்ம வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். இது பூரிக்கு பண்ணுற மாதிரி, சப்பாத்திக்கு இல்லை, பூரிக்கு பண்ணுவோம் இல்லையா, பூரிக்கு பண்ணுற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா உப்பி வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுருவோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஏன்னா மேல் மாவு இருக்கு இல்லையா, அது காயாமல் இருக்கிறதுக்கு. இது ஏர் ஃப்ரையரில் பண்ண முடியாதுல்ல? ஏர் ஃப்ரையரில் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, ஆனால் ஒரு பூரியை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர்ரா, நானே மறந்துட்டேன். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா மாவு ரெஸ்ட் ஆனால் தான் நல்லா வந்து நமக்கு கிரிப்ஸி கிடைக்கும். உடனே செய்யக்கூடாது, சரிங்களா? மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிப்போம். ரொம்ப மசிச்சு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மாவு மாதிரி பண்ணிடக்கூடாது, சரியா? பானிபூரியில் இருக்கிற மாதிரி தானே? பானிபூரியில் கூட கொஞ்சம் நல்லா மசிச்சிடுவாங்க, பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் தெரியணும் உள்ள. இந்த இதை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றணும். ஏன்னா நம்ம அது வந்து கச்சோரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லையா, அது ஆயில் வெளில கக்கிடும், அதனால் கொஞ்சமாக தான் போடணும். பெருங்காயத்தை போட்டுருவோம். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த தனியாவை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். தனியாவை அப்போ சீரகத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அதில் போட்டுருவோம். இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கச்சோரி கடையிலலாம் உங்களுக்கு போன உடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்கள், அது காரணமே இதுதான். அதுக்கப்புறமா ஃபைன் சாப் பண்ணியிருந்த கிரீன் சில்லிஸ் போட்டுருவோம். வெங்காயம்லாம் வேண்டாமாம்மா இதுக்கு? இது அது மாதிரி வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இது மாதிரி ஆகிடும்ல, என்ன சொல்கிறது, பூரிக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி ஆகிடும். அதனால வெங்காயம்லாம் போடக்கூடாது. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இது வந்து அடிக்கடி அவங்க வீட்லேயே செய்வாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்களும் அவங்கக்கிட்டையும் இதை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களாமா நீங்கள்? பசங்க சாப்பிட்றதுக்கான இதான் நம்ம செய்கிறது. அப்புறம் இது வந்து தனியா போடுறது, அதான் தூள் பண்ணி போட்டாச்சுல, அப்புறம் இதுவும் ஏன் போடுறீங்க? தனியாவும் அதுவும் போடணும். அதை வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாட் மசாலா. அவ்வளோ போதுமா? போதும். இது வந்து கார்லிக் பவுடர், எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். அதான் பார்த்தேன், இதுவும் நீங்களே பண்ணிட்டீங்களோன்ட்டு. இல்லைடாம்மா,
இது வந்து சில்லி பவுடர், ப்ளைன் சில்லி பவுடர். இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டுருவோம். இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணக்கூடியதில்ல, அதனால அப்படியே. ஆமாம். கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இதெல்லாம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். உருளைக்கிழங்கு விட கொத்தமல்லி அதிகமாக இருக்கு. ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். தனியா கொத்தமல்லிலாம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. தனியா கொத்தமல்லி, தனியா தண்ணியெல்லாம் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஏர்லி மார்னிங் டீடாக்ஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அது. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி. என்னது இது? சால்ட்டா? இது வந்து 2 இது வச்சுருக்கேன் பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னால் ட்ரை மேங்கோ இருக்கும், மாங்காய் கொட்டை இருக்கு இல்லையா, அதில் செய்கிறது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. கொஞ்சம் ஒரு டேங்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நான் உனக்கு அடிக்கடி பானிபூரி எல்லாம் செஞ்சு தரேன் இல்லையா, அதனால அந்த சாட் மசாலாவும் ஆம்ச்சூர் பவுடர்லாம் எப்பயுமே ரெடியாக வச்சுருக்கேன். உனக்கு பிடிச்சதே வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ரொம்ப பிடிக்குது. அதனால் அதெல்லாம் இருந்தால் தான் நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அம்மா எனக்கு இப்போ காளான் ரெசிபியும் பிடிக்கும், அது நீங்கள் செஞ்சதே இல்லையே, அது நார்த் இந்தியன் ஸ்டைலா? இல்லைடாம்மா, அதில் சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் செஞ்சுருக்கேன். நீ சாப்பிட்ருக்க, பட் வந்து என்ன சொல்கிறது, மறந்துட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நான் அதையும் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன், சரியா? ஓகேம்மா. இப்போ இது கடாயிலேருந்து நம்ம மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா உப்பு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பெல்லாம் கூட இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ண மாட்டாங்க. அப்படியே அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் அப்படியே போட்டுட்டு செய்வாங்க. அது வந்து எனக்கு ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கச்சோரி செய்யலாம் இதில், சரியா? நல்லா சாஃப்ட் ஆச்சு. கை எத்தனை கச்சோரி நம்ம இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாரு. இதுக்கு இது தொட்டால் மாவு வந்து கையில் ஒட்டாமல் வந்தால் தான் மாவு நல்லா பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா? இப்போ கச்சோரி சைஸை வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்டஃப் பண்ணுறோம் இல்லையா, அதனால இப்படி பண்ணிக்கணும். கொஞ்சம் பள்ளமாக ஆக்கிட்டு. ஆமாம், கிண்ண மாதிரி பண்ணிக்கணும், சரியா? கிண்ண மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது உள்ள வைக்கணும். சரி, நல்லா படம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்ஸை உள்ள வச்சுக்கோம், ஓகேவா? குட்டி கச்சோரியாக இருக்கும் போலயே. இப்போ இது இப்படியே போட போகிறோம். இதை வந்து நல்லா கிண்ண மாதிரி பண்ணிக்கணும். பார்க்கவே செமையாக இருக்குது. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் போல். ஆமாம், நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்படி பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம், சரியா? ஓகே. இப்போ அங்கே போய் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் வந்து ஃப்ளாட் கடாயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நடுவில் பள்ளமாக இருக்க கடாய் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும், சரியா? பூரிக்கு எப்பயுமே வந்து கடாய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத பார்த்து எடுக்கணும். பட் இந்த கச்சோரிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் கடாயாக எடுத்துக்கணும். ஓகே. இப்போ இந்த நம்ம பூரியோ இல்லை வந்து இந்த மாதிரி கச்சோரிஸ் எல்லாம் செய்யும் போது வந்து அந்த எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடணும் ஆயிலில். ஆமாம், ஆயிலில் உப்பு போட்டுட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது. அதுக்கப்புறமா அந்த டூத் பிக் இருக்குல்ல, ஹோட்டலில் கொடுப்பாங்க டூத் பிக்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு 2 போட்டோன்னா பூரியில் எண்ணெயே ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாம். இதெல்லாம் யாருமா உங்களுக்கு சொல்லித்தரா? இதெல்லாம் அனுபவம் தான். நானும் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மா கூட எல்லாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த டிப்ஸே தெரியாது. அனுபவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். பட் ஆனால் எங்கள் மம்மி வந்து செம்ம குக்கு, செம்மையாக செய்வாங்க. பாட்டி செம்மையாக சமைப்பாங்க. நான் செய்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5% தான். அவ்வளோ அருமையாக செய்வாங்க. அவங்களுக்கு செய்கிறதுல அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸ்வீட்டுக்கு நான் பெரிய ஃபேன். எங்கள் பாட்டியோட ஸ்வீட்டுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கே லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளில வராது. இந்த திக்னஸ் தான் இருக்கணும். சூப்பராக வரும், சரியா? பாருங்க, போட்டுடலாமா? ஓகேம்மா. வாவ். இப்போ போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம, சரியா? அதுவே பொங்கி மேலே அழகாக வரும். வருதே, கொஞ்சம் கொஞ்சமா வருதே. அதுதான். இது எப்படி ஏர் ஃப்ரையர்ல வரும்ன்ட்டு தான் எனக்கு புரியல. நான் ஏர் ஃப்ரையர் ட்ரை பண்ணல. பயமா இருக்குல்ல? பயமா இருக்குன்ட்டு இல்லை, அது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். இப்போ எனக்கு கிளினிக் போகிற டைம் ஆயிடுச்சா, அதனால இந்த ஸ்நாக்ஸை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கோதுமை மாவுல செய்கிறோம் இல்லையா, அப்போ உனக்கு ஏர் ஃப்ரையரில் போட்டு தரேன். சரிம்மா. இது ஆயில் அவ்வளோவா எடுக்காது, அதனால நம்ம பயப்பட வேண்டாம். எப்பயோ ஒரு வாட்டி தானே சாப்பிட போகிறோம், ரெகுலராக சாப்பிட்றோம். அதனால ஓவர் ஹெல்த் கான்ஷியஸும் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு.
அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கணும் நம்ம, ஏதாவது வாக்கிங்கோ ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், டீடாக்ஸ் ஜூஸ் குடிச்சிக்கணும். பா சூப்பராக இருக்குடம்மா. சூப்பராக இருக்குமா பார்க்கவே? பார்க்க ஒன்றும் இல்லை, சாப்பிடவும் சூப்பராக தான் இருக்கும். அடுப்பை வந்து கம்மியாக தான் வைக்கணும் தீ, ஏன்னா இது உள்ளே கொஞ்சம் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குல்ல மாவு, அது ஃபுல்லாக வெந்து வரணும். பூரினா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆமாம், டக்குன்னு பெருசாகிடும். இது கொஞ்சம் உள்ள மாவு கொஞ்சம் கனமாக இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனால் இது வந்து நம்ம 2 நாள் வச்சு சாப்பிடலாம், ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்ல, அதனால இந்த கச்சோரியை வந்து 2 days கூட இருக்கும். இப்படி சமோசாலாம் கெடாமல் இருக்கிற மாதிரி இதுவும் ஆகாதுல்ல. ஆமாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியிலே வச்சு சாப்பிடலாமா? அதுக்குன்னு 2 days எங்கே இருக்கும் நம்ம வீட்டில், நம்ம எல்லாம் இப்போவே சாப்பிட்டு முடிச்சிடும். ப்ரௌனா வந்துட்டேம்மா நல்லா. செம்ம டேஸ்டாகவும் வந்துடும், 2 சைடும் வந்துருச்சு. பார்த்தியா, கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஆமாம், இதுவே இவ்வளோ ப்ரௌன் ஆகுது, கோதுமை மாவு இன்னும் ப்ரௌன் ஆகும். இன்னும் ப்ரௌன் ஆகிடும். பாரு எப்படி சவுண்ட் வருது. இதில் வச்சுட்டு ஆறிட்டப்போ எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு கச்சோரி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றியா? ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூடாக இருக்குது. இன்னும் அது உள்ள சாஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும். இப்போ என்கிட்ட சாஸ் எல்லாம் செய்யல, சாப்பிட்டு சொல்லு பார்ப்போம். சூப்பராக இருக்குமா, வேற லெவலு. க்ரன்ச்சியாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம்.